ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜெர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு அரசு 4 மாவட்டங்கள்ல இருந்து புதுசா அரசு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. நேர்காணல் இன்டர்வியூ மூலியமா தான் ஆட்கள் நிரப்ப போறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் 21,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இனி டிகிரி படிச்சவங்களா இருந்தாலும் அப்ளை பண்றதுக்கு இங்க வேலை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இந்த மாவட்டத்துல இருந்து என்னென்ன வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். சோ மிஸ் பண்ணிடாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில இருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ங்கிற போஸ்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதியா நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் கணினி பட்டப்படிப்பு முடித்தவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள சான்றிதழ் நீங்க பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு உயர்நிலை தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அவங்களுக்கு கணினி இயக்குவதில் குறைஞ்சபட்சம் 1 வருடம் முன் அனுபவம் இருந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 42 வயசுக்குள்ள அப்ளை பண்றவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/6/2026 அன்னைக்கு உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டா கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 8/6/2026ல இருந்து 22/6/2026 அன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு வரையும் நீ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களோட அபிஷியல் கிருஷ்ணகிரி வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல உங்க போட்டோ ஒட்டி தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி 22/6/2026 அன்னைக்கு ஈவினிங் குள்ள நீங்க உங்களோட கிருஷ்ணகிரி அட்ரஸ்ல நீங்க சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. கொரியர் மூலமாவோ நேர்ல போய் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க கீழே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு இருக்க இடத்துல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதோட நேம் ஃபில் பண்ணிட்டு இங்க நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிட்டு இங்க நேம் ஆஃப் த அப்ளிகேன்ட் இருக்க இடத்துல உங்க பேரை ஃபில் பண்ணிட்டு நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துல நீங்க மேரிடு உமனா இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க, இல்லனா உங்க ஃபாதர் நேம் எழுதுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்ல உங்க டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஏஜ் என்னவோ 26/8/2025 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் ஸ்டேட்டஸ்னு இருக்க இடத்துல நீங்க மேரிட்னா மேரிட்னு கொடுங்க, இல்லனா சிங்கிள்னு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் இங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு அடிஷனலா நீங்க ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இல்ல வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அதோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்க கம்யூனிட்டின்னு இருக்க இடத்துல நீங்க என்ன கம்யூனிட்டியோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க 1 இயர் பீரியட் ஒர்க் பண்ணியிருந்தா தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டீடைல்ஸோ அதை இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க பிசிக்கல் டிசேபிள்டு பர்சனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. எஸ்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் பண்ணி இந்த டாக்குமெண்டோட அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விடோ ஆர் டிவோர்ஸ் கேண்டிடேட் ஏதாவது நீங்க இருக்கீங்கன்னா அதுக்குள்ள டீடைல்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணிட்டு இங்க உங்களோட சிக்னேச்சரை போட்டு இதுல இவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்க கிருஷ்ணகிரி அட்ரஸுக்கு கொரியர் மூலமாவோ நேர்ல போயோ நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஐசிடிசி கவுன்சிலர் போஸ்டுக்கு டோட்டலா 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி இன் சைக்காலஜி, சோசியாலஜி, சோசியல் ஒர்க்கர் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றவங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டா உங்களுக்கு ஐசிடிசி லேப் டெக்னீஷியன் போஸ்டுக்கு 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க சிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா 35 இயர்ஸ் வரையும் உள்ள கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 2/6/2026ல இருந்து 16/6/2026 ஈவினிங் வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அவங்களோட அபிஷியல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுல அவங்க கேட்டிருக்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், நீங்க இதுக்கு ரிலேட்டடா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், ஆதார் கார்டு ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு கொரியர் மூலமாவோ நேர்ல போய் சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு ஃபுல்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரரி பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் மேல சொன்னமே 2/6/2026ல இருந்து லாஸ்ட் டேட்டா 16/6/2026 வரை உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேர்டா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து HIV எய்ட்ஸ் தடுப்பு பணி நடைபெற
எடுத்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான ஆட்களுக்கான ரெக்வயர்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க உங்களுக்கு திட்ட ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்டுக்கு வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க MSW, MA in சோசியாலஜி, MSc சைக்காலஜி, கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளம் 12,500 பிளஸ் TA 1000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்டன்ட் நிதியாளர் போஸ்டுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு BCom, MCom படிச்ச கேண்டிடேட் பிளஸ் அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் டேலில நாலேஜ் இருக்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 10,000 பிளஸ் TA 1,500 டோட்டலா உங்களுக்கு 11,500 சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய முகவரி இங்க கொடுத்திருக்காங்க, அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் அப்ளைட் ஃபார்னு இருக்க இடத்துல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை ஃபில் பண்ணிட்டு இங்க உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிட்டு இதுல உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஏஜ், மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு இங்க உங்களோட பின்கோட ஃபில் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இதோட அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நாலேஜ் இருக்கோ அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு இங்க உங்களோட டேட்டை ஃபில் பண்ணி இங்க உங்களோட பிளேஸை ஃபில் பண்ணி இங்க உங்களோட சிக்னேச்சரை போட்டு இதுல உங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாவோ நேர்லயோ போய் சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 25/6/2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கீங்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகிற்கு ஒரு சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் போஸ்டுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மந்த்லி சேலரி 18,536 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா BA in சோசியல் ஒர்க்கர், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 42 வயசுக்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் டீடைல் இங்க கொடுத்திருக்காங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இதுல இவங்க கொடுத்திருக்க அட்ரஸுக்கு கொரியர் மூலியமாவோ நேர்ல போயோ நீங்க சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ரீசெண்டா எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இங்க ஒட்டிட்டு இங்க உங்களோட நேம் ஃபில் பண்ணி இங்க உங்களோட ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ணிட்டு இங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிட்டு ஏஜ்ன்ற இடத்துல உங்களோட ஏஜ் என்னவோ ஃபில் பண்ணிட்டு மேரிட் ஸ்டேட்டஸ்னு இருக்கிறத நீங்க சிங்கிளா மேரிடாங்கிறத ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கிற இடத்துல உங்களோட அட்ரஸை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஒன்லி ராணிப்பேட்டை அண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்க கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க PWD கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. எஸ்னா அதுக்குள்ள டாக்குமெண்ட் இதோட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ள ப்ரூஃப், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ப்ரூஃப், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல கொடுத்துட்டு இங்க உங்களோட நேம் எழுதி இங்க உங்களோட சிக்னேச்சரை போட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி இதுல உங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு கொரியர் மூலியமாவோ நேர்ல போயோ சப்மிட் பண்ணிடுங்க. இந்த 4 டிஸ்ட்ரிக்டோட நோட்டிபிகேஷன் லிங்க், அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க இந்த ஜாப்ஸ்ல ஏதாவது எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.